ஒரு மாதிரி சென்சேஷனலா இது ஹீட்டடா போகாததுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, வினோத் ஜட்ஜா இருந்ததும் இன்னொரு பெரிய காரணம். இது வந்து ஒரு ஹியூமரா வேற மாதிரி ஒரு வேல தள்ளிட்டு போனது. கொஞ்சம் சில பேரை பேச விட்டு பாயிண்ட்ஸ் எடுத்து இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இத சாக்கா வச்சு தொடர்ந்து விதி மீறல்கள் செய்யக்கூடிய இந்த விஷயத்த, பாருக் அமிர்தோட விஷயத்த வச்சு வேற மாதிரி ஒண்ணு, அதாவது ஒரு விதிமீறல் நடக்குதுன்னா அந்த விதிமீறலுக்கு ஒரு பயம், ஒரு 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 வயலேஷன் இருந்ததுன்னா அந்த பயம் வரணும்ன்றதுக்காக தான். இதுக்குதான் வந்து போன வாரம் விஜய் சேதுபதி அழகாவே சொன்னார். ஏன் போலீஸ்ன்னு ஒருத்தங்க இருக்காங்கன்னா அந்த உடை அந்த இதை போட்டுட்டு இருக்கிற ஒருத்தர் மேல ஒரு பயம் வரணும். அப்படி அந்த பயமே வந்து உங்கள் செயலை வந்து தவறில்லாம செய்ய வைக்கும் அப்படின்னு சொல்றதுதான். அது மாதிரிதான் இந்த கோர்ட்டுன்னு வரும்பொழுது எது இருக்கிறதுலயே அல்டிமேட்டா ஜஸ்டிஸ். அந்த அந்த இடம் வந்து இட்ஸ் மோர் லைக் யூனோ, உனக்கு கடைசியா உன் வாழ்க்கையோடைய இப்போ ஒரு கோர்ட்ல என்னென்னலாம் நடக்கும், ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷனுடைய மோஸ்ட், அதாவது ஒரு குற்றம் சாட்டப்பட்டு ஒருத்தன் மீது பொய் வழக்கோ இல்ல உண்மையான ஒரு விஷயமோ அதுக்கு ஒரு நீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நீதி மையம் ஒரு கோர்ட்ல ஒரு ஃபைனஸ்ட் அண்ட் ஃபர்ம் டிசிப்ளின் அந்த கோர்ட்டுக்கு கொடுக்கிறது தான் இந்த கண்டஸ்டன்ஸோடைய ஃபர்ஸ்ட் கேரக்டர் ரோல். இந்த கேரக்டர் ரோல்ல இவங்க இந்த கோர்ட்டாவே ஃபர்ஸ்ட் ரிசீவ் பண்ணிக்கல. அங்க உட்கார்ந்து இருக்குது வினோத், இங்க இருக்கிறது வியனா, இவெல்லாம் ஒரு ஆளா, இதெல்லாம் ஒரு கேஸான்னு இப்படி ஒவ்வொருத்தரோட மனநிலைமையும் அப்படிதான் இருந்தது. அதனாலதான் இந்த கோர்ட்டோட கெஸ்டர் வந்து பயங்கரமா அடி வாங்குச்சு. அதுக்கு அடுத்தது நான் என்ன பெருசா பாக்குறேன்னா, எஃப்ஜே இருக்கான் பத்தியா, எல்லா ரிவெஞ்ச் எடுத்துக்கிறதுக்கான எல்லா இடமா இந்த இடத்த எல்லாரும் பாக்குறது தான் இன்னொரு தப்பான இடம். கோர்ட்ல அவங்க வச்சுட்டாங்க, இது அவங்க கேஸ். சும்மா திவ்யா பேசும்போது எனக்கு இவங்க பேசுறது கேட்கல, எஃப்ஜே வந்து இவங்ககிட்ட பேசுறாங்க. ஏன்னா பாருக் அமிர்தீன் வந்து அப்படியே விட்டா அதுங்களே நிறைய கிரைம் பண்ணுதுங்க. சரியா, ஒரு லெவலுக்கு மீறி. அந்த இவன் விக்ரம் வந்து பாக்குறான்னு அவன் நடக்கிறான்னு அதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணை ஹக் பண்ணியே ஏதோ எனக்கு வந்து மைக்க மாட்டாம அவங்க எக்ஸசைஸ் பண்ணது தப்பே கிடையாது. இது இந்த சீசன்ல எல்லா சீசன்லயும் எல்லா நாளும் மார்னிங் பண்ணும்போது இது எல்லாரும் விதிவிலக்கா இவங்கதான் இல்ல, நிறைய பேர் மைக் அது ஏன்னா அது மைக் டேமேஜ் ஆயிடக்கூடாதுன்னு கலட்டி வச்சுட்டு இண்டிவிஜுவலா பண்ணிட்டு இருப்பாங்க. இல்ல குரூப்பா பண்ணும் போது கூட ரொம்ப எசென்சியலான கண்டென்ட் பேசுறாங்கன்னா அப்ப மைக் எடுத்துருவாங்க. இல்லனா தனி கூட இது 10 தடவை பண்றா, புஷ்அப் இத்தனை தடவை பண்றா, இது மாதிரியான போற கான்வர்சேஷனுக்கு எல்லாம் தேவையில்லை. சோ அது பெரிய மேட்டர் கிடையாது. ஆனா எது ரொம்ப முக்கியமான மேட்டர்னா, இந்த பர்டிகுலர் விஷயத்த நீங்க பண்ணீங்கன்னு ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் இல்லாம, ரிக்ரெட் இல்லாம, கில்ட் இருக்கிற மாதிரி அந்த நொடி பொழுதுல எங்களுக்கு கண்ணீரே வந்துச்சுன்னு. இவங்களுக்கு வராத ஒரு விஷயம் என்ன தெரியுமா, ரூல்ஸ மீறினா நடக்கிற பனிஷ்மெண்ட்டை விட ரூல்ஸ்னால மத்தவங்க இந்த வீட்டுல கஷ்டப்படுவாங்கன்றத இவங்க பார்த்த பார்வையெல்லாம், இதனால நான் உங்க கோவம்லாம் நம்ம மேல மாறும், நாமினேஷனுக்கு வரும், நிறைய வேலை கொடுப்பாங்கன்றதை விட அவங்களுக்கான உரிமைகள், அவங்களுக்கு கிடைத்த சலுகைகள் வந்து போயிடுச்சு. அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம், அதாவது நம்ம ரூல்ஸ் மீறினதுல நமக்கு விட நம்ம கூட இருக்கிற அத்தனை பேருக்கு தானே ஒவ்வொரு நொடியும் போய் தப்பா எடுத்துக்காதீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு, எனக்கு என் தப்ப இதை விட பெட்டரா என்ன உணர வைக்க முடியாதுன்ற அந்த மாதிரி ஒரு செல்ஃப் ரியலைசேஷனுக்கு தான் அந்த மாதிரியான விஷயம். இவங்களுக்கு இருக்கிற திமிரே என்னன்னா, நெக்ஸ்ட் மினிட் இன்ஃபேக்ட் பாரு கூட சொல்லியிருப்பா, அமிர்தன் கூட லைட்டா ஈஸியா ஜாலியா விட்டு போயிடுவான், ஆனா இவங்களுக்கு எல்லாம் என் மேலதான் கோவம் தான் பார்வதி சாண்ட்ரா கிட்ட சொல்றாளே தவிர, சாண்ட்ராவா யார்கிட்டயோ சொல்லிட்டு இருந்தா, அமித் கிட்ட சொன்னாலே தவிர எந்த ஒரு இடத்துலயும் நான் இப்படி பண்ணிருக்கவே கூடாது, கொஞ்சம் ஓவர் போட் பண்ணிட்டேன், இது என் தப்பு தான் ஒவ்வொரு ஹவுஸ்மேட்ஸ் அது யாரா இருக்கட்டும், இவங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல, பாரு போய் எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கணும். அந்த மன்னிப்பு கேட்கிற அந்த இடம் தான் முதல் செல்ஃப் ரியலைசேஷன் இந்த பொண்ணுக்கோ அந்த அவங்களுக்கோ. சும்மா அத ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க இன்னும் நாங்க மைக்க மறைச்சு பேசல, மைக்க வந்து இது பண்ணி பேசல, ஏன் நீ பேசலையா, இதெல்லாம் கேட்கறது இருக்குல்ல. இந்த வீட்டுல யாருமே, எனக்கெல்லாம் ரவி மைக்க சரியா மாட்டுங்க, ரவி நான் இருந்ததே ஒரு வாரம், அதுக்கப்புறம் இருந்தது 2 வாரம், அதுக்கே இத்தனை தடவை இந்த மைக்க ஏன் சரியா மாட்டுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்கன்னா, அதுக்கு அது மட்டும் அர்த்தம் கிடையாது. மைக்க சரியா மாட்டுங்கன்ற போது சம்டைம்ஸ் ஆடியோ வந்து லோ ஆகிட்டே போகும். உங்க கான்வர்சேஷன்ல வந்து உங்க ஆடியோ வெளியில சரி வர போய் ரீச் ஆகலன்னா
அது நல்லா இருக்காதுன்றதுக்காகவே ஃபர்ஸ்ட் ஆடியோ டெசிமலுக்காக அதை ஒழுங்கா வைங்கன்னுவாங்க. இன்னொன்னு இவங்க இப்ப இன்னைக்கு ஒண்ணு பண்ணாங்கல்ல லிட்டரலா, அதாவது அது எப்படி இருக்குமா இருக்கும் அந்த ஆக்டிவிட்டி ரூம் இப்படி இப்படி இருக்கும்டா, இப்படி உள்ள போகும்போது இந்த 2 இடத்துல ஒரு அட்ஜஸ்டன் பாயிண்ட் இருக்கும், அங்க கேமராவே இருக்காது. எப்படி கன்ஃபெஷன் ரூம்ல உள்ள என்ட்ராய் இப்படி திரும்ப பத்தியா அங்க கூட ஒரு கேமரா இருக்கும், அந்த மாதிரி இடம் கேமரா இல்லாம அந்த இடத்துல கேமரா இருக்காது. சோ இதுக்கு முன்னாடி எங்க சீசன்ல கூட ரகசியம்னு ஒண்ணும் கிடையாது, ரொம்ப பெருசா கிடையாது, நீ போய் கேள் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயமா அப்படி பேசிதான் பாத்திருக்கேன். இவங்க டெலிபரேட்டா இவங்க மேலதான் பஞ்சாயத்து ஓடுது, கேஸ் இவங்க மேலதான் ஓடுது, இப்படித்தான் பனிஷ்மெண்ட் இவ்வளவும் தெரிஞ்சு இவங்களால இவ்வளவு தெரியவா பண்ண முடியுதுன்னா அதுக்கு ஒன்னே ஒண்ணுதான், அல்டிமேட்டா யாரு மேலையும் பயம் இல்லைன்றதை விட யாரு மேலையும் மரியாதை இல்லைன்றதுதான் இதோட கிளாரிட்டி. பட் இதுக்காக நம்ம எமோஷனலா ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது எஃபர்ட் எடுத்து இதெல்லாம் பேசி அதெல்லாம் வேஸ்ட். ஆக்சுவலா சொல்லணும்னா ஒரு டெசிஷன் எடுக்கணும். அதாவது எப்படின்னா கடைசியா நடந்த நிகழ்வு வரைக்கும் இல்ல வீட்டுக்குள்ள அந்த எஃப்ஜே பேசுற கன்சர்ன் வரைக்கும், இப்ப எஃப்ஜே வந்து இந்த பொண்ணு ரொம்ப என்னமா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கார்டு பிளே பண்றதுனாலதான் பாரு புத்தி மாறவே மாட்டேங்குது. என்ன கார்டு பிளே பண்றா, அதாவது லா ஃபேமிலி அப்படின்னு நீ பெருமிதமா கொண்ட அந்த லா ஃபேமிலியான நீதாம அதிகமா இந்த ஃபேமிலிய கீழே வர்ற அளவுக்கு கோர்ட்ல இன்டிசிப்ளினா பிஹேவ் பண்றேன்னு சொன்னது, என் ஃபேமிலியை இழுத்து பேசுறாங்க அப்படின்னு சொன்னது எப்படி இருக்குன்னா, ஒரு தடவை பிரவீன் திவாகரை பார்த்து ஒண்ணு சொன்னாரு தெரியுமா, அவரு ஒரு புரிதல் இல்லாம ஒண்ணு சொன்னாரு பாத்தீங்களா, அதாவது என் வீட்டை பத்தி என் வீட்டு வைஃப பத்தி பேச ஏதோ லேடிஸ பத்தி பேசிட்டாங்கன்னு சொல்லி ஒரு தடவை அது வந்து கிளியரா சார்ட் அவுட் பண்ணாங்க. அதுக்கு இல்ல இது மாதிரி இது ஒரு ஸ்கெட்ச் இது. பட் எஃப்ஜே சொன்னதுல எதுவும் தப்பு இல்ல தானே சார்? எஃப்ஜே வந்து அதான் நீங்களும் எஃப்ஜே சொல்லனா ஷோல நம்ம சொல்லிருப்போம், நீ எல்லாம் எப்படிமா லா குடும்பத்துல இருக்கேன்னு வெக்கமே இல்லாம வெளில சொல்லிட்டு இருக்க, கோர்ட்டுக்குள்ள நீ எப்படி இருக்கணும்ன்றத தாண்டி உன் கேஸ் நடக்குது, நீ அக்யூஸ்ட் ஒரு கேரக்டர் எடுத்து ஒரு அக்யூஸ்ட் மாதிரி ஐயா தப்புங்கய்யா பண்ணிருக்க கூடாதுங்கய்யா தெரியாம பண்ணிட்டேனுங்கய்யா இப்படி பண்ணாலும் கேரக்டர் தான் இல்ல, அதுக்கு வருந்தி இந்த கேஸ இப்படிதான் இவங்க இந்த சம்பவம் இந்த இடத்த கொடுத்தது எதுக்குன்னா, இந்த கோர்ட்ல வாதாடும் திறமை, ஜட்ஜின் புலனாய்வு எப்படி அத தீர விசாரிக்கிறாங்க, இந்த அக்யூஸ்டும் இந்த விக்டிம்ஸும் சாட்சிகளும் வாதம் பிரதிவாதம் எப்படி நடக்குது, இந்த பிளே மக்களுக்கு எப்படி போய் சேருது, இதுதான் பாயிண்ட். இவங்க இத கேரக்டரோட பிளண்ட் ஆகி பண்ணணும், இவங்களோட ஒரிஜினல் கேரக்டரோட.